நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிலன் 26 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக வந்த ஒரு ஈரான் கப்பல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐரிஸ் தேனா அப்படிங்கிற ஒரு கப்பல். இந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிப்ரவரியில் ஒரு 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அந்த மிலன் 26 அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 79 நாடுகளோட மிலிட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கலந்துருக்காங்க. அதாவது நேவிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஈரானோட அந்த போர்க்கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஈரானில் போர் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. அதாவது அமெரிக்காக்காரனும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஈரானோட கப்பலை நாங்கள் எல்லாமே வந்து நேவியை டோட்டலாக நாங்கள் அவுட் பண்ணிட்டோம், ஒரு 10 கப்பலை நாங்கள் மூழ்கடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த ஐரிஸ் தேனா அப்படிங்கிற இந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் தான் வந்து நின்றுக்கிட்டு இருந்தது. இந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சனால திரும்ப அவங்க ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பித்து ஒரு இலங்கை கிட்ட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஓசனில் அமெரிக்காவோட போர்க்கப்பலான நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அடித்து தும்சம் பண்ணிடுது. அடித்து இதை வந்து பார்த்திங்கன்னா மூழ்கடிச்சிடுது. இதில் கிட்டத்தட்ட இந்த போர்க்கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 பேர் இருந்ததாக வந்து சொல்லப்படுது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 89 பேர் டோட்டலாக இறந்துட்டு தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு 32 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையோட கடற்படை காப்பாற்றிருக்காங்க. மீதி ஒரு 80 சடலங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூழ்கி உள்ளே போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதாவது ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,